to Cooking with Simply. இன்னைக்கு நம்ம ஒரு simple and yummy and tasty ஆன பாகற்காய் புளிக்குழம்பு bittergourd வச்சு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது, என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா காயும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பாகற்காய், அப்புறம் பூண்டு. இதை வேணும்னா சாப் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே முழுசாகவும் போடலாம். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் குழம்புத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் அண்ட் தென் புளிக்கரைசல். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பு இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதில் கடுகு போடுங்க, வெந்தயம் போடுங்க. இது ரெண்டும் பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த bittergourd வந்து ஒரு மெலன் வகையை சேர்ந்தது. இந்த bittergourdல வந்து என்னென்னா நம்மளோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். பட் நான் இங்கே வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சாப் பண்ணிவிட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டும் ஆட் பண்ணிடுங்க. அந்த பூண்டை நீங்கள் நறுக்கி பாதி ஆக்கி கூட போடலாம், முழு பூண்டாகவும் போடலாம். இல்லை இந்த வெங்காயமும் பூண்டும் கூட அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பாகக்காய் மட்டும் போட்டால் கூட புளிக்குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ இந்த bittergourdையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த bittergourdம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிடுங்க. இது என்னோடய ஃபேவரட் வெஜிடபிள் கூட. ஸோ இந்த பாகற்காயை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் அப்போ தான் அந்த பாகற்காயும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கார்லிக்லாம் லைட்டாக ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கினா தான் அந்த குழம்பு வந்து ஃபுல் ஃப்ளேவர்ஃபுல் யம்மியாக இருக்கும். அண்ட் அந்த பாகற்காயோட அந்த ஃபுல் எல்லோரும் வந்து அதை மாற்றுறதுக்காக அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டு தண்ணியில் கழுவி அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சாம்பார் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே வாஷ் பண்ணி உப்புலாம் போட்டு கழுவலாம் வேண்டாம். உப்புத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் அதோட நேச்சுரலான அந்த ஸ்வீட்டு இல்லை நேச்சுரலாக இருக்கிற கசப்பு தன்மையோடு சாப்பிட்டா அதுதான் அதுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் தண்ணியில் உப்பு போட்டு அதை கழுவி அந்த மாதிரிலாம் அந்த கசப்பை குறைக்கலாம் வேண்டாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் ஆட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம எப்படியும் புளிக்கரைசல் வேறு ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து புளிக்கரைசல் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு தக்காளியை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சாய்ஸ் அது. அது கூடவே நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், அப்படி ஓட இருக்கக்கூடாது. நல்லா அது கொதித்து நல்லா வத்தட்டும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த நம்ம வத்த குழம்பு எல்லாமே இதே மாதிரி தான், இதே ஸ்டைல் தான். ஸோ கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு குழம்பு பண்ணும்போது அதை பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த சீக்ரெட் அந்த குழம்புக்கு கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுங்கள். அது வந்து அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை சூப்பராக மாற்றி கொடுத்துடும். அண்ட் தென் இப்போது அது ஃபைனல் டச்சுக்கு நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றி சுட சாதம் எடுத்து அது கூட இந்த குழம்பும் ஊற்றி ஏதாவது ஒரு கூட்டு, இந்த எப்போதுமே வந்து புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு கூட்டு தான் காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சிலர் வந்து இந்த வெறும் இந்த புளிக்குழம்பு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நல்லா வற்ற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே செமையாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் அண்ட் யம்மியான bittergourd புளிக்குழம்பு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.